ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான பியோர் ஒயின் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயின் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கிலோ கருப்பு பன்னீர் திராட்சை வாங்கி அதை உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த திராட்சையில் நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதனால் அதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலரில் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்ல டார்க் கலரில் ஒயின் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி திராட்சை வாங்கிக்கோங்க. ஒயின் பண்ணுறதுக்காக நீங்கள் செராமிக் ஜார் அல்லது கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒயினை நீங்கள் அளவோடு பயன்படுத்தினீங்கன்னா இது ஸ்கின்னுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம திராட்சை பழத்தை லைட்டாக பிழிஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு லேயர் போட்டதும் மேலே கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. 2 கிலோ திராட்சைக்கு ஒரு 3/4 கிலோ சீனி தேவைப்படும். அடுத்தது இன்னொரு லேயர் அந்த மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இப்படியே நீங்கள் லேயராக போட்டுட்டு இடையிடையாக கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. இந்த ஒயினை நம்ம ரொம்ப நாள் ஊற வச்சு பண்ணணும். இன்னொன்று இது பண்ணும்போது அதில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காகவே நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செராமிக் ஜார் அல்லது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் சீனியை நான் மீதி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக போடுறதுக்காக. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, அதோட கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை எடுத்து அதில் வச்சு நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு பொதிஞ்சதும் இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற சீனியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலை நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால சில நேரம் அந்த பாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 7 நாளைக்கு இது அப்படியே இருக்கட்டும். 7 நாள் ஆனதுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒயின் கிடைச்சிரும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஒயின் கொடுக்கணும் அப்படின்னா 1-2 வாரத்துக்குள்ளே இதை எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதோட நெடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளான ஒயின் வேணும் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் இதை அப்படியே ஊற வச்சுட்டு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது 7 நாள் ஆயிருக்கு. 7 நாள்லேயே இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுக்கும்போது நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை கிளாஸில் ஊற்றும் போதே பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. இந்த ஒயினை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில் அல்லது செராமிக் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக பயன்படுத்தி முடிச்சுருங்க. அல்லது நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.